புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நாட்டின் பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறைக்கு அடுத்து அதிகப்படியான நிலங்கள் வக்ஃபு வாரிய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. இந்த சொத்துக்களை கண்காணிக்க 1954 மத்திய அரசு வக்ஃபு சட்டம் இயற்றியது. அதை பின்பற்றி மாநிலங்களில் வக்ஃபு வாரியங்கள் உருவாக்கப்பட்டன. வக்ஃபு வாரிய நிர்வாக நடவடிக்கைகளை மேம்படுத்தவும், வக்ஃபு வாரியம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் வக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தங்கள் தேவை என மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி கடந்த ஆண்டு பார்லிமென்ட் கூட்டத்தொடரின் போது வக்ஃபு சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர்கள், முஸ்லிம் அமைப்புகளின் தலைவர்கள் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அந்த மசோதா பார்லிமென்ட் கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. பாரதிய ஜனதா எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையில் 31 எம்பிக்கள் பார்லி கூட்டுக்குழுவில் இடம்பெற்றனர். அதில் 21 பேர் லோக்சபா எம்பிக்கள், 10 பேர் ராஜ்யசபா எம்பிக்கள் ஆவர். குழுவின் முதல் கூட்டம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8 நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வக்ஃபு வாரியம் தொடர்புடைய பல தரப்பினரிடம் கருத்துகள் கேட்கப்பட்டன. இதுவரை 34 கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. பிப்ரவரி முதல் வாரத்தில் பார்லி கூட்டுக்குழு தனது அறிக்கையை பார்லிமென்ட்டில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பார்லிமென்ட் கூட்டுக்குழு டெல்லியில் இன்று கூடியது. கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் தலைமை வகித்தார். வக்ஃபு சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசு கொண்டுவர நினைக்கும் மாற்றங்கள் குறித்து ஆய்வு நடத்த போதிய கால அவகாசம் எங்களுக்கு தரவில்லை. அதனால் ஜனவரி 30 மற்றும் 31 தேதிகளில் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டுமென எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோரினர். அவர்கள் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இன்று கூட்டம் நடைபெற்றது. இதனால் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் கூட்டுக்குழு தலைவருக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பினர். அதற்கு ஜெகதாம்பிகா பால் ஆட்சேபனை தெரிவித்தார். அமைதியாக இருக்கும்படி கோரினார். அதை கேட்காமல் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் AIMIM கட்சி தலைவர் அசாதுதீன் ஒவைசி, திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த கல்யாண் பானர்ஜி, நதிமுல் ஹக், சமாஜ்வாதியைச் சேர்ந்த முஹிபுல்லா நத்வி, காங்கிரஸின் சையத் நசீர் ஹுசேன், இம்ரான் மசூத், முகமது ஜாவேத், உத்தவ் பிரிவு சிவசேனா கட்சியைச் சேர்ந்த அரவிந்த் கன்பத் சாவந்த், திமுக எம்பிக்கள் ராசா, MM அப்துல்லா ஆகியோரை இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்வதாக கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் அறிவித்தார். வரும் 27 மீண்டும் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது.